நாம் இன்றைக்கி ரொம்ப சுவையான காரசாரமான ஒரு ரசம் எப்படி சிம்பிளாக வீட்டில் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். நான் இதுக்காக ரச பவுட்ரு யூஸ் பண்ணுறதில்ல. நம்ம வீட்டில் உள்ள பொருட்கள் வச்சு ரொம்ப சுவையாக சிம்பிளாக ஹெல்த்தியான ரசம் இந்த மழை காலத்தில் நமக்கு வீட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் பண்ணி கொடுக்கலாம். அதுக்காக நான் இது மாதிரி ஒரு சைஸ் பூண்டு எடுத்துருக்கிறேன், ஒரு மீடியம் சைஸ் இஞ்சி, ஒரு டேபிள் ஸ்பூன் பெப்பர், ஒரு டீஸ்பூன் சீரகம். இவ்வளவு நமக்கு ஒன்று சின்ன ஜாரில் போட்டு ஒன்று க்ரஷ் பண்ணி எடுத்தால் போதும், அல்லது நீங்கள் கல்லில் வச்சு க்ரஷ் பண்ணி கூட எடுக்கலாம். நான் இப்போ லைட்டாக ஒன்று சதைச்சி போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு. அதுக்கு கூடாலே நீங்கள் பெப்பரும் சீரகம் கூட ஆட் பண்ணிவிடுங்க. நீங்கள் தண்ணி விடக்கூடாது, ஒன்று க்ரஷ் பண்ணி எடுக்கணும், அவ்வளோதான். இது ஒரு கைப்பிடி அளவு கொரியாண்டர் சீடு, மல்லி விதை தான் எடுத்துருக்கிறேன். இது கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி ஆட் பண்ணலாம். நமக்கு இதில் ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர். நான் ஒரு சில்லி பவுடர் ஃபுல்லாக எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு இவ்வளோ காரம் வேண்டாம்னா கொஞ்சம் குறைவாக எடுத்தாலே போதும். கொஞ்சம் கறிவேப்பிலை கொஞ்சம் அதிகமாக தான் எடுத்துருக்கிறேன். இவ்வளோ வச்சு நீங்கள் ஒன்று ரெண்டு சுற்றி எடுத்தாலே போதும். ஒன்று க்ரஷ்டாகி கிடைக்கும், தண்ணி ஊற்றலைன்னா பாருங்கள். அது இப்படி க்ரஷ் பண்ணி தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் அது இடிச்சு கல்லில் வச்சு இடிச்சு எடுக்கிறதா இருந்தால் கொஞ்சம் கூட நல்லா இருக்கும். நான் இப்போ ஜாரில் வச்சு லைட்டாக க்ரஷ் பண்ணி எடுத்துருக்கிறேன். இது நீங்கள் எந்த பாத்திரத்தில் நீங்கள் ரசம் பண்ண போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் விட்டுடுங்க. இப்போ நான் எல்லாம் எடுத்து போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் அந்த சேம் ஜாரில் ஒரு டொமாட்டோ போட்டு அதை அரைச்சி எடுக்கிறேன். ஒரு டொமாட்டோயை அரைச்சி தண்ணி ஊற்ற வேண்டாம், சும்மா அந்த டொமாட்டோ போட்டு அரைச்சி ஊற்றினாலே போதும். நெக்ஸ்ட்டு நமக்கு இதெல்லாம் வாஷ் பண்ணி தேவைக்கு தண்ணி விட்டுடுங்க. இன்னும் புளி தண்ணி கூட ஆட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவைக்கு புளி தண்ணி உப்பும் கூட ஆட் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ, அதாவது அந்த கன்சிஸ்டன்சி ரசத்தோட கன்சிஸ்டன்சி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிவிடுங்க தண்ணி. இதில் நான் கொஞ்சம் அதிகமாகவே கொரியாண்டர் லீஃப் கூட நான் இனி எகெயின் போடுறேன். அதான் லாஸ்ட்டில் நமக்கு இதெல்லாம் அரிச்சு தான் எடுக்க போகிறது. அதனால் இது இப்போவுமே போட்டால் போதும். நீங்கள் போட்டுட்டு ஒன்று க்ளோஸ் பண்ணி வச்சு லோ ஃப்ளேமில் குக் பண்ணணும். லோ ஃப்ளேமில் குக் பண்ணால் தான் அது நல்லா கொதித்து அந்த எசன்ஸ் எல்லாம் இறங்கி நல்ல சுவையாக வரும். அதனால் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் வேறு ஏதாவது வேலைகள் பண்ணலாம். அது கொஞ்சம் டைம் அப்படியே இருந்து நல்லா கொதிக்கட்டும், நமக்கு வெயிட் பண்ணலாம். இப்போ எனக்கு கொஞ்சம் டைம் ஆயிருக்கு, கொதி வந்திருக்கு, கொதிக்க தொடங்கி நல்லாவே கொதிக்கிறது எனக்கு. ஆனால் நான் இப்போ எகெயின் ஒரு 10 மினிட்ஸ் கூட கொதிக்க விட்டுருக்கேன். நான் நீங்கள் ஒன்றுங்களும் அடைச்சி வைக்கலாம் அல்லது ஓப்பன் பண்ணி வைக்கலாம். உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக போச்சு அப்படின்னா ஓப்பன் பண்ணி வச்சுடுங்க, அல்லது கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது அப்படின்னா அடைச்சி வச்சுடுங்க. எகெயின் ஒரு 10 மினிட்ஸ் கூட நான் இதை கொதிக்க விட்டுட்டு அப்புறமா இது கூலான பிறகு நான் காமிக்கிறேன். இப்போ உங்களுக்கு காரம் இது மாதிரி வேண்டாம்னா கொஞ்சம் குறைவாக எடுத்துடுங்க காரம். நான் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் பெப்பர் எடுத்திருக்கேன். அப்போ அதுக்கு நீங்கள் ஒரு டீஸ்பூன் எடுத்தாலே போதும். இப்போ ஃப்ளேம் எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டேன். நம்ம ரசம் ஆயாச்சு. நான் இப்போ இது கொஞ்சம் கூலான பிறகு இது ஒரு வடிகட்டியில் வச்சு அரிச்சு எடுக்க போகிறேன். இப்போ கூலாயிருக்கு எனக்கு. நான் இப்போ இது மாதிரி ஒரு நெட்டு வச்சு அதில் அரிச்சு எடுக்க போகிறேன். இந்த ப்ராசஸ் உங்களுக்கு பண்ணணும்னு இல்லை, நீங்கள் இதுக்கு மேலே ஒரு தாளித்து ஊற்றினாலே போதும். ஆனால் நான் உங்களுக்கு இப்படி இருக்கிறது பிடிக்காது, அதனால தான் நான் அதை அரிச்சு எடுத்துருக்கிறேன். அரிச்சு எடுத்தாச்சுன்னா கொஞ்சம் கூட நல்லா இருக்கும். அந்த கட்டி ஒன்று இல்லாமல் கரெக்டாக அந்த தண்ணி மட்டுமா வரும், அப்போ நல்லா இருக்கும். அதனால தான் இப்போ இதில் நான் நேரமாக டொமாட்டோ போடலை, அதாவது அரைச்சி போட்டது தான், எக்ஸ்ட்ராவாக கட் பண்ணி போடலை. நீங்கள் அதில் கட் பண்ணி போட்டாச்சுன்னா அந்த டொமாட்டோவை எடுத்து செப்பரேட்டாக வச்சுட்டு இதில் ஆட் பண்ணலாம். நான் இப்போ போடாதனால ஒரு டொமாட்டோ எடுத்து கட் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் ஃப்ளோட்டாகி கிடக்கணும். அப்போ அதுக்காக கட் பண்ணிவிட்டு லைட்டாக ஒன்று ஹீட் பண்ண போகிறேன். இந்த பாத்திரத்தில் ஒன்று கொதிச்சிருக்கு பாருங்கள். என்னோடய டொமாட்டோயும் அது ஹாஃப் குக்காக இருக்கும். இப்போ நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணுறேன். இதில் கொஞ்சம் கொரியாண்டர் லீஃப் கூட ஆட் பண்ண போகிறேன். இப்போ உங்களுக்கு தேவைன்னா மட்டும் இந்த ஸ்டெப்பு நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள், அல்லது அந்த ஸ்டெப்லேயே நீங்கள் தாளித்து ஊற்ற வேண்டியதான். இதில் நான் இனி இப்போ தாளித்து ஊற்ற போகிறேன். எல்லாம் கரெக்டாக வந்திருக்கு. இதை ஒன்று க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அந்த ஃப்ளேவர் கொரியாண்டர் லீஃபோட ஃப்ளேவர் போகாமல் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நமக்கு ஒன்று தாளித்து ஊற்றலாம். இதுக்காக கொஞ்சம் ஆயில், கொஞ்சம் கடுகு வெடிச்சிருக்கு. இதில் கொஞ்சம் கறிவேப்பிலை, கொஞ்சம் வற்றல் மிளகாய் போடலாம். எகைன் இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தய பொடி, 1/4 டீஸ்பூன் காயப்பொடி. அதிகமாக போடக்கூடாது, ஒரு பிஞ்சு போட்டாலே போதும். நீங்கள் எனக்கு அமௌண்ட் அதிகமாக இருக்கிறதுனால தான் நான் இவ்வளோ போட்டுறேன், 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அதிகமாக போட்டாச்சுன்னா அது கயப்பாக இருக்கும், அதனால தான். இப்போ இதில் எல்லாம் போட்டுட்டோம். நமக்கு இனி ஒன்று கூட அடைச்சி வச்சுட்டு அந்த ஃப்ளேவர் எல்லாம் இறங்குறது வரை கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் நல்ல லைட்டாக கூலாக இருக்குது. நல்ல ஃப்ளேவராக வருது, நல்ல ஸ்மெல் வருது எல்லா இடமுமே. அவ்வளோக்கு ரசம் ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு.
இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு ரச பவுடர் ஆட் பண்ணாமல் வீட்டில் உள்ள பொருட்கள் வச்சு ரொம்ப ஹெல்த்தியாக பண்ணியிருக்கிறோம். இந்த மழைக்காலத்தில் பிள்ளைங்களுக்கு நீங்கள் இது அதிகமாக பண்ணி ஒரு மண் பாத்திரத்தில் வச்சு எப்போவும் வச்சுருந்தாச்சுன்னா இப்போ வீட்டில் உள்ளவங்க இடையிடையே குடிக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம இம்யூனிட்டி பவர் கூட்டுறதுக்கு ரொம்ப 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 நல்லது. நோய் வராமல் நோய் தடுக்கிறதுக்குள்ள ரொம்ப ஒரு நல்ல ஒரு இது ரசம். அதனால் நீங்கள் ரசம் பண்ணி ஏதாவது ஒரு மண் பானையில் நீங்கள் அடைச்சி வச்சாச்சுன்னா இடையிடையே குடிக்கலாம் எடுத்து, ரொம்ப நல்லது. அது மாதிரி ரச பவுடர் கூட ஆட் பண்ணலை, அதனால் நமக்கு ஹெல்த்தியானது கூட. அப்போ உங்கள் தேவைக்கு தகுந்தது மாதிரி உங்களுக்கு உங்களுக்கு குறைவாக வேணும்னா குறைவாக எடுத்துடுங்க. எனக்கு கொஞ்சம் காரம் அதிகமாக வேணும், அதனால தான் இந்த அமௌண்ட்டு சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு அது மாதிரி கொஞ்சம் கூட லூஸாக பண்ணணுன்னா லூஸாக பண்ணிடலாம். எனக்கு இப்போ எல்லாம் கரெக்டாக இருக்குது. ரொம்ப பெர்ஃபெக்டான டேஸ்டியான நம்ம சுவையான ரசம் ரெடியாக இருக்குது. அப்போ நீங்கள் எல்லோரும் இது ட்ரை பண்ணணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.